Dear student, welcome back my channel. Today in this class, I am going to explain preparation of amines. Preparation of amines la reduction method. Today I am going to explain. Our reduction நால நமக்கு தெரிய வேண்டியது என்ன? ஒன்றில் addition of hydrogen. அதாவது addition of hydrogen இல்லைன்னா loss of oxygen. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அப்ப இந்த அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மெத்தட்ல பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹைட்ரஜன் கேஸ் பிளஸ் ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஹைட்ரஜன் கேஸோட ஒரு கேட்டலிஸ்ட்னா நிக்கல் கேட்டலிஸ்டா இருக்கலாம், பிளாட்டினம் கேட்டலிஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா பெலாடியம் கேட்டலிஸ்டா இருக்கலாம். இந்த கேட்டலிஸ்டோட ஹைட்ரஜன் கேஸை நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும், அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகி கிடைக்கும். தென் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா ரிடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். வெரி குட் ரிடியூசிங் ஏஜென்ட்னா லித்தியம், அலுமினியம் ஹைட்ரைடு, தென் சோடியம் போரோஹைட்ரைடு, இந்த மாதிரி ரிடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணும். தென் ஆல்சோ இங்க என்ன பண்றாங்கன்னா கெமிக்கல் மெத்தட்ஸ்லையும் ப்ரிப்பேர் பண்றாங்க. கெமிக்கல் மெத்தட்ஸ் இப்போ ரிடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ற மெத்தட்லையும் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனோட கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி பண்றாங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்றோம், கெமிக்கல் மெத்தட் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம ரிடியூசிங் ஏஜென்ட்னால தனியா சொல்லி இருக்கிறேன். இந்த கெமிக்கல் மெத்தட்லையும் ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன ரிடக்ஷன் நடக்கும்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்பா மாறுது. நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது அமீன். ஸோ அமீனா இருக்கிறதுனால ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அமீனா கன்வெர்ட் ஆகுது. அந்த மெத்தட் தான் இங்க பார்க்க போறோம். இங்க என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் அமீனா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரோ NO2 குரூப். NO2 குரூப் வந்து என்ன செய்யணும்னா அமீனா கன்வெர்ட் ஆகுது. செகண்ட்ல நைட்ரில் சயனைடு குரூப். நைட்ரில் ஆர் சயனைடு குரூப் எதா மாறுது, அமீன் குரூப்பா மாறுது. தென் அமைடு குரூப் அமீனா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த NO2 குரூப் எதா மாறும், NH2 குரூப்பா மாறும். அதே மாதிரி CN குரூப் எதா மாறும், CH2 NH2 மாறும். தென் அமைடு குரூப் ஆல்சோ CH2 NH2 இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா நைட்ரோ காம்பவுண்ட். இங்க நைட்ரோ காம்பவுண்ட்ல என்ன எடுக்கிறோம்னா நைட்ரோபென்சீன். இப்போ நைட்ரோபென்சீன் எடுத்துக்கிறோம். நைட்ரோபென்சீன் ஃபார்முலா இதான் வந்து நைட்ரோபென்சீன் ஃபார்முலா NO2. இதான் நைட்ரோபென்சீன் ஃபார்முலா. இந்த இதுல வந்து சொல்லி இந்த 2 மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒன்னு வந்து கேட்டலிஸ்ட் மெத்தட், இன்னொன்று வந்து கெமிக்கல் மெத்தட். அப்ப கேட்டலிஸ்ட் மெத்தட்ல ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணும் வித் பிரசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். இப்போ கேட்டலிஸ்ட் என்னெல்லாம் யூஸ் பண்றோம்னா பிளாட்டினம் ஆர் பெலாடியம் ஆர் வாட் எவர் இட் மேபி. அப்போ பாஸ் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன NO2 குரூப் எதா மாறும், NH2 குரூப்பா மாறும். அப்போ இந்த ஆக்சிஜன் போயிடும், இதை வந்து ஒரு ஹைட்ரஜன் சேரும். அதான் வந்து ரிடக்ஷன் மெத்தட். ரிடக்ஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இங்க வந்து ரெண்டுமே நடக்குது. ஆக்சிஜனும் வெளியே போகுது, ஹைட்ரஜனும் ஆட் ஆகுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், அனிலின் ப்ராடக்டா கிடைக்கும். அனிலின் ப்ராடக்டா கிடைக்கும். The second thing NO2 இதுல என்ன யூஸ் பண்றோம்னா கெமிக்கல் மெத்தட்ல பண்றோம். அப்ப கெமிக்கல் மெத்தட்ல என்னெல்லாம் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து டின் அண்ட் HCl ஆட் பண்ணலாம். இல்லைன்னா அயன் அண்ட் HCl. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்கும்னா இந்த அயனும் HCl-ம் அல்ல டின்னும் HCl-ம்
ரியாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயன் ரியாக்ட் ஆகுதுன்னா HCl ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா அயன் குளோரைடு கிடைக்கும். அப்போ FeCl2 பிளஸ் H2 கேஸ் கிடைக்கும். அப்போ இதாவது இங்கே நம்ம ஹைட்ரஜன் கேஸை தான் பாஸ் பண்றோம், இங்கே என்ன பண்றோம் ஹைட்ரஜன் கேஸை தான் பாஸ் பண்றோம், பட் அதர் மெத்தட்ல பண்றோம். இங்க வந்து HCl தான் என்ன பண்ணுதுன்னா இந்த ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணும். இந்த HCl அயனோட ரியாக்ட் ஆகி இந்த ஹைட்ரஜனை என்ன செய்யுதுன்னா வெளியே விடுது. அப்ப இந்த ஹைட்ரஜன் கேஸ் ஃபர்தரா என்ன செய்யுது, இந்த NO2 குரூப்போட NO2 குரூப்பை ரிடியூஸ் பண்ணி ஆக்சிஜனை வெளியே எடுத்துட்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ ஹியர் ஆல்சோ ப்ராடக்ட் NH2 ஒன்லி, அனிலின். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நைட்ரோ குரூப்பை ரெண்டு மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரக்டா ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்றோம், ஒரு கேட்டலிஸ்டை யூஸ் பண்றோம், அந்த ஹைட்ரஜனுக்கு பாஸ் பண்ற ஒரு கேட்டலிஸ்டை யூஸ் பண்றோம். இங்க வந்து இன்டைரக்டா, அதாவது டைரக்டாவே ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணாம ரெண்டு கெமிக்கலை ரியாக்ட் பண்ண வச்சு ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு என்ன பண்றோம், ப்ரிப்பேர் பண்றோம். Then the next one, nitrile, the reduction of nitrile. The reduction of nitrile. அப்போ reduction of nitrile na ஒரு R group, alkyl group, then cyanide group. R இதை என்ன cyanide னு சொல்லலாம், இல்ல காமனா ஜெனரலா சொல்லும்போது cyanide சொல்லுவோம், IUPAC நேம்ல சொல்லும்போது nitrile group னு சொல்லுவோம். அப்ப இங்கேயுமே என்ன பண்றோம், ரிடக்ஷன் மெத்தட் பார்க்கிறோம். அப்போ ரிடக்ஷன் மெத்தட்னா இங்கே வந்து என்ன பண்றோம்னா H2 கேஸை பாஸ் பண்றோம் வித் பிரசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட், இது பிளாட்டினம், பெலாடியம் ஆர் நிக்கல், வாட் எவர் மேபி. இதுலயுமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கெமிக்கல் மெத்தட்ல பண்றோம். கெமிக்கல் மெத்தட்லையும் என்ன பண்றோம், ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ கெமிக்கல் மெத்தட்ல என்ன பண்றோம்னா சோடியம் அமால்கம் பிளஸ் எத்தனால் ரியாக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன நடக்கும்னா இந்த ஆர் குரூப், இந்த சைனைடு குரூப் டைரக்டா எதா மாறுது, NH2 குரூப்பா கன்வெர்ட் ஆகுது. ஸோ RCH2 NH2 கிடைக்கும். இங்க ஹைட்ரஜன் பாஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த செகண்ட் கேஸ்ல இங்க வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்தது மாதிரி தான் இங்க வந்து சோடியம் அமால்கமும் எத்தனாலும் யூஸ் பண்றோம். அப்ப இந்த சோடியம் அமால்கம் எத்தனாலோட ரியாக்ட் ஆகி இந்த ஹைட்ரஜன் அயான்ஸை வெளியே விடுது, அதாவது ஹைட்ரஜன் கேஸை வெளியே விடுது. இப்போ இது வந்து ப்ரீவியஸ்ல பார்த்தோம் இல்ல, அதே மெத்தட் தான் இங்க வந்து சோடியம் அமால்கம்னு எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா சோடியம் வந்து எத்தனால்கிட்ட ரொம்ப விகரஸா ரியாக்ட் பண்ணும். விகரஸா ரியாக்ட் பண்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் சோடியம் அமால்கம் இதை வந்து அல்லாய்ஸா ப்ரிப்பேர் பண்ணி எத்தனாலோட ரியாக்ட் பண்றாங்க. அப்ப இது அல்லாய்ஸ் இந்த எத்தனாலோட ரியாக்ட் பண்ணும்போது இப்போ இந்த சோடியம் வந்து என்னது, எலக்ட்ரானை இங்க டொனேட் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடும், அதாவது சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்கும். அப்ப இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளியே போயிடும். அப்ப அந்த ஹைட்ரஜன் கேஸ் இந்த குரூப் சைனோடோட ரியாக்ட் ஆகி நமக்கு அமீன் கிடைக்குது. ஸோ RCH2 NH2 இந்த மாதிரி கிடைக்குது. Then the third method, amide formula RC double bond NH2. இதோட என்ன ரியாக்ட் ஆகுதுன்னா ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்றோம். ரிடியூசிங் ஏஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வித் வாட்டர் மாலிகூல்ஸ். வாட்டர் மாலிகூல்ஸோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரியாக்ட் பண்றோம். இங்க என்ன கிடைக்கும்னா டைரக்டா இந்த CO குரூப் எதா ரிடியூஸ்ட் ஆகிறோம்னா நமக்கு CH2 குரூப்பா மாறும். ஸோ RCH2 NH2 குரூப்பா கிடைக்கும். இந்த 3 மெத்தடுமே என்ன மெத்தட்னா ரிடக்ஷன் மெத்தட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NO2 குரூப் NH2 மாறுது, CH2 NH2 மாறுது, தென் இந்த CO குரூப் வந்து NH2 மாறுது. மூணுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். நைட்ரோ குரூப் இது வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்ச் ஆகுறது, ஃபங்க்ஷனல் குரூப் மாறுறது கூட சொல்லலாம். நைட்ரோ ஃபங்க்ஷனல் குரூப் அமினா மாறுது,
சைனைடு ஃபங்க்ஷனல் குரூப் அமினா மாறுது, அமைடு ஃபங்க்ஷனல் குரூப் அமினா மாறுது. அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஈஸி கொஸ்டின்ஸ். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.